Tamil, Grade 6, Unit 3, Lesson 3. பேரங்காடி. மாணவர்களே வணக்கம். நூலில் பக்கம் 36 பாருங்கள். Students, please open your book on page 36. Slide 5. பேரங்காடி. Recap. அப்பாவும் அம்மாவும் இரு குழந்தைகளும் வீட்டில் இருந்தார்கள். அம்மா, அடுத்த வாரம் தமிழ் புத்தாண்டு, நாங்கள் இன்னும் சில பொருட்களை வாங்கவில்லை. அப்பா, கவலைப்படாதே, நான் ஓய்வாக இருக்கிறேன். நாங்கள் அனைவரும் சேர்ந்து பொருட்களை வாங்கப் போவோம். மாதவி, மிக்க மகிழ்ச்சி அப்பா. எங்கே போவோம்? அப்பா, பக்கத்து பேரங்காடிக்கு செல்வோம். இங்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அம்மா, சரி, நான் கூடைகளை எடுத்து கதவை பூட்டி வருகிறேன். எல்லாரும் ஊந்து வண்டியில் ஏறி சிறிது நேரத்தில் அங்கே அடைந்தார்கள். அப்பா, முதலில் நாங்கள் எந்த கடைக்கு போவோம்? அம்மா, ஆடை அணி கடையில் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆடைகளை வாங்குவேன். அதற்கு பிறகு சில அலங்கார பொருள்களை பார்க்கப் போவோம். சேகரன், அங்கே பல வகை வகையான கடைகளை காணலாம். இந்த இடம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. அப்பா, இதை பேரங்காடி என்று அழைக்கிறோம். பேரங்காடியில் ஆடை அணி கடைகள், உணவு கடைகள், நகை கடைகள் முதலியவை அடங்கி இருக்கின்றன. மேலும் பட அரங்கு ஒன்றை இங்கு காணலாம். நேரம் இருந்தால் ஒரு படத்தை போய் பார்க்கலாம். பேரங்காடி. பகுதியை கவனமாகப் படி. சேகரா, தள்ளு வண்டியை எடுத்து வா. நாங்கள் அங்காடியை நோக்கிச் செல்வோம். சேகரா, தள்ளு வண்டியை எடுத்து வா. நாங்கள் அங்காடியை நோக்கிச் செல்வோம். தள்ளு வண்டி, தோழி, கிரியோல தாஜி. எடுத்து வா, பிரிங். அப்போதே. அங்காடியை, சூப்பர் மார்க்கெட். நோக்கி, நோக்கி with a where, towards. செல்வோம், will go. கவனி, இணைப்பொருள். செல், போ, புறப்படு. செல்வோம், போவோம், புறப்படுவோம். கவனி, எதிர் சொல். எடு, வை. எடுத்து, வைத்து. வா, போ. கவனி, சேகரா, தள்ளு வண்டியை எடுத்து வா. தள்ளு வண்டி. Là, nous trouve une photo de தள்ளு வண்டி. கவனி, தள்ளு வண்டியில் என்ன இருக்கின்றன? தள்ளு வண்டியில் உணவு பொருட்கள் இருக்கின்றன. கவனி, நாங்கள் அங்காடியை நோக்கிச் செல்வோம். இது அங்காடி. கீழே ஒரு அங்காடி படத்தை பாருங்கள். கவனி, அங்காடியில் என்ன பார்க்கலாம்? விடை, அங்காடியில் பல வகையான
பொருள்கள் விற்கும் பகுதிகளை பார்க்கலாம். Alors, we can see shelves selling different kind of products. கவனி, நாங்கள் அங்காடியை நோக்கிச் செல்வோம். நோக்கி towards. நோக்கி என்னும் சொல் இருந்தால் வேற்றுமை உருவு ஐ பயன்படுத்த வேண்டும். Là, aya mettre l'emphase. Quand on a le mot noki, quand le mot noki vient, ça mot qui vient avant dit là, bisa mettre le vétroumain préposition ai. Gavani, noki, tawad. Et là, les bons mots faire ressortir, nous donnons un peu ban, mot, exemple, et ben circonstance, quand nous capables de servir les ai vigudi. Maratei, noki, towards the tree. Vayalei, noki, towards the field. Palliei, noki, towards the school. Alamariei, noki, towards the cupboard. பகுதியை கவனமாகப் படி. நாங்கள் முதலில் உணவு பொருள் விற்கும் பகுதியில் ஒரு கட்டு பால் பொடி, 2 அரிசி கட்டுகள், பாலடை கட்டி, தானிய வகைகள், எண்ணெய், சர்க்கரை, உப்பு, மாவு முதலியவற்றை வாங்குவோம். Pagoudier, dans Pagoudi-là, lui montrez-nous une place. Quand dans Angadi là, nous rentrons dans la ligne que devant ban unavu porul. Et qu'est-ce qu'il dit là? Nangal mudalil unavu porul. En mudalil veut dire en premier. Quand je rentre dans Angadi, en premier, je final vers shelves que devant ban unavu porul, ban qui sont mangés. Alors, ici là, qui a c'est oru kattu pal podi. Kattu veut dire un paquet. Pal podi veut dire un paquet. Gilet, la poudre gilet. Podi veut dire la poudre. 2 அரிசி கட்டுகள். Des paquets. அரிசி veut dire jiri. பால் லடை கட்டி. Fromage. தானிய வகைகள். Un grain sec. எண்ணெய். De l'huile. சர்க்கரை. Du sucre. உப்பு. Du sel. மாவு. La farine. முதலியவற்றை, etc. கவனி, இணை பொருள். முதல் தொடக்கம். Premier, முதல், first, and l'autre mot c'est தொடக்கம். முதலில். Là, ici nous ajoutons les il vigudi. முதலில், தொடக்கத்தில், உணவு, சாப்பாடு. கவனி, எதிர்ச்சொல். முதலில், ce contraire, soit எதிர்ச்சொல், கடைசியில். Au commencement, la fin. முதல், கடைசி. Ville, vendez, soit எதிர்ச்சொல், வாங்கு. விற்கும், வாங்கும். அப்பா சிற்றுண்டி நேரத்தில் தேநீருடன் பலகாரங்களைச் சாப்பிடத் பிடிக்கும். எனக்கும் அண்ணனுக்கும் பலகாரங்களை வாங்குவீர்களா? அப்பா சிற்றுண்டி நேரத்தில் தேநீருடன் பலகாரங்களைச் சாப்பிடப் பிடிக்கும். எனக்கும் அண்ணனுக்கும் பலகாரங்களை வாங்குவீர்களா? சிற்றுண்டி, snacks. நேரம், time, l'heure. தேநீருடன், with tea, avec du thé. பலகாரம், cake, gâteau. சாப்பிட, to eat, pour manger. பிடிக்கும், like, mon content. எனக்கும், for me also, moi aussi.
கவனி. இணைப்பொருள் நேரம். And l'autre mot pour நேரம் c'est mani. சாப்பிடு. And l'autre mot pour சாப்பிடு உண். சாப்பிட உண்ண. எதிர்சொல் le contraire. பிடிக்கும் mot content. பிடிக்காது mot pas content. அப்பா சிற்றுண்டி நேரத்தில் தேநீருடன் பலகாரங்களை சாப்பிடப் பிடிக்கும். ஒரே சொற்றொடரில் இரண்டு வினைகள் பின்பற்றுகின்றன. Here we can notice that two verbs follows. Là, les bons me faire ressortir qui, quand on lit sa phrase-là, nous trouvons des verbes ensemble. கவனி. அப்பா சிற்றுண்டி நேரத்தில் தேநீருடன் பலகாரங்களை சாப்பிட பிடிக்கும். Regarde en bas, et on a un exemple, quand nous mettons un verbe et comment nous conjuguer. பார்க்க பிடிக்கும். Mon content guetter. எழுத பிடிக்கும். Mon content écrire. குடிக்க பிடிக்கும். Mon content boire. தூங்க பிடிக்கும். Mon content dormir. வாங்க பிடிக்கும். Mon content acheter. படிக்க பிடிக்கும். Mon content lire. எனக்கும் அண்ணனுக்கும் பலகாரங்களை வாங்குவீர்களா? நான் கூட்டல் கு கூட்டல் அண்ணன் கூட்டல் கு கூட்டல் We use to represent N between two persons or two things. Là, les bons mots faire ressortir. Les mots nous servent d'une phrase quand nous peut montrer deux personnes ou bien quelque chose. கவனி. யாருக்கு பலகாரங்களை வாங்குவார்? For whom? யாருக்கு? எனக்கு அண்ணனுக்கு. எனக்கும் அண்ணனுக்கும். கவனி. எனக்கும் அண்ணனுக்கும் பலகாரங்களை வாங்குவீர்களா? Là, nous donnons l'explication, un exemple, il y a un எடுத்துக்காட்டு, nous dit ça. நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பூ வாங்குகிறேன். I am buying flowers for mother and father. அப்பா நாய்க்கும் பூனைக்கும் பால் கொடுக்கிறார். Father is giving milk to the dog and the cat. கண்டிப்பாக வாங்குவேன். மாதவி, விருந்தினர்கள் சிலர் நம் வீட்டுக்கு வர இருக்கிறார்கள். சிற்றுண்டி வகைகளையும் சாறு பெட்டிகளையும் எடுக்க வேண்டும். கண்டிப்பாக வாங்குவேன். மாதவி, விருந்தினர்கள் சிலர் நம் வீட்டுக்கு வர இருக்கிறார்கள். சிற்றுண்டி வகைகளையும் சாறு பெட்டிகளையும் எடுக்க வேண்டும். கண்டிப்பாக, surely, certainement. விருந்தினர்கள், guest, un invité. சிலர், des trois, few. சிற்றுண்டி வகை, varieties of snack, certaines variétés de ban snack. சாறு பெட்டி, ban jus, boîte jus. Juice box. வேண்டும், should, must, besoin. கவனி. இணைப்பொருள் நம், எங்கள். எதிர்சொல் சிலர், பலர், சில, பல. வேண்டும், வேண்டாம்.
கவனி, விருந்தினர்கள் சிலர் நம் வீட்டுக்கு வர இருக்கிறார்கள். சிலர் is used for people only and it is placed after a noun in a sentence. Same applies for பலர். சிலர், பலர். Ça nous sert à dire quand nous peut faire référence à ban personne. Et tout le temps, ban personne là vient avant, ban non là vient avant, après, சிலர், பலர் vient après. Un exemple, மாணவர்கள் சிலர், தோழர்கள் சிலர், சிறுமிகள் சிலர், மாணவர்கள் பலர், தோழர்கள் பலர், சிறுமிகள் பலர். கவனி, சிற்றுண்டி வகையும் சாறு பெட்டிகளையும் எடுக்க வேண்டும். வேண்டும் என்றால் must, besoin. வேண்டும் takes the form of a verb and it is found at the end of a sentence. Another action verb is always found before it to show what action is being done. Same for வேண்டாம். கவனி, எழுத வேண்டும் must write, besoin écrire. வாங்க வேண்டும் must buy, besoin acheter. படிக்க வேண்டும் besoin lire. வினைகளின் மாற்றங்கள் வேண்டும் வேண்டாம். அதோ படி, படிக்க வேண்டாம், படிக்க வேண்டும். குடி, குடிக்க வேண்டும், குடிக்க வேண்டாம். வாங்கு, வாங்க வேண்டும், வாங்க வேண்டாம். தூங்கு, தூங்க வேண்டும், தூங்க வேண்டாம். வா, வர வேண்டும், வர வேண்டாம். சமை, சமைக்க வேண்டும், சமைக்க வேண்டாம். வரை, வரைய வேண்டும், வரைய வேண்டாம். நட, நடக்க வேண்டும், நடக்க வேண்டாம். பகுதியை இன்னொரு முறை படிப்போமா? Shall we read the comprehension one more time? பகுதியை கவனமாகப் படி. சேகரா, தள்ளு வண்டியை எடுத்து வா. நாங்கள் அங்காடியை நோக்கிச் செல்வோம். நாங்கள் முதலில் உணவு பொருள் விற்கும் பகுதியில் ஒரு கட்டு பால் பொடி, 2 அரிசி கட்டுகள், பாலடை கட்டி, தானிய வகைகள், எண்ணெய், சர்க்கரை, உப்பு, மாவு முதலியவற்றை வாங்குவோம். அப்பா சிற்றுண்டி நேரத்தில் தேநீருடன் பலகாரங்களைச் சாப்பிடத் பிடிக்கும். எனக்கும் அண்ணனுக்கும் பலகாரங்களை வாங்குவீர்களா? கண்டிப்பாக வாங்குவேன். மாதவி, விருந்தினர்கள் சிலர் நம் வீட்டுக்கு வர இருக்கிறார்கள். சிற்றுண்டி வகைகளையும் சாறு பெட்டிகளையும் எடுக்க வேண்டும். பயிற்சி exercises. மாணவர்களே வணக்கம். நூலில் பக்கம் 43 பாருங்கள். பயிற்சி 7. Student,
Please open your book on page 43, exercise 7. கவனி, வரிசை வரிசையாக, one after another. கொத்து கொத்தாய், bunch of mangoes. கவனி, கூட்டம் கூட்டமாக, குலை குலையாய், அடுக்கு அடுக்காய். Et là, il faut faire ressortir. Quand nous guettons cela, l'expression qui nous servit, les varisé varisiaga, கூட்டமாக, குலை குலையாய், அடுக்கு அடுக்காய், démontrez-nous, கூட்டமாக, démontrez-nous en groupe. குலை குலையாய், grappe. Et அடுக்கு அடுக்காய், en load. Complete the exercise 7 found in your book on page 43. Recap. இந்த பாடத்தில் நாங்கள் பேரங்காடி என்ற பகுதியில் இன்னொரு பத்தியை பார்த்தோம். In this lesson, we have covered another part of the comprehension பேரங்காடி. Tomorrow, we shall continue our lesson on பேரங்காடி.